நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. சிறப்பு உண்டு. ஏற்கனவே அவர் குமரிச்செடியில் அவர் சொல்லிவிட்டார்கள். அடுத்தது திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் என்று சொன்னாலே அதற்கு பல அன்பர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அவருக்கு பின்னால் கோப்பா அவருடைய பிள்ளை ராஜமன்னார், அவருடைய மருமகன் ஜனார்தனன், அவருடைய குடும்பத்தார்களெல்லாம் சேர்ந்து கோப்பா விட்டு சென்ற பணியை அடுத்தது செயலாளர் பேராசிரியருக்குரிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த அமைப்பை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் பெருமைப்பட வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம். என்ன 50 வருடம் சாதாரண விஷயம் இல்லை. சில அமைப்புகளால் தொடங்குகிறார்கள், சில வருடங்கள் கழித்து காணாமல் போய்விடுகிறது. ஆண்டுகள் அல்ல, 100 ஆண்டுகள் இருந்து இந்த மக்களுக்கு கொண்டாற்ற வேண்டும். திருக்குறள் ஏற்றிய 1.25 அடி கொண்ட திருக்குறளை மாணவ சமுதாயத்துக்கு, இளைய சமுதாயத்துக்கு பெரும் தொண்டு ஆற்ற வேண்டும் என்று இந்த திருவள்ளுவர் மன்றத்தை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, திருவள்ளுவர் இருக்கிறாரே 1.25 அடியிலே இந்த உலகத்தையே அளந்து விட்டார். அவருடைய 1.25 அடியில மனித சமுதாயத்துக்கு, மனிதனுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை நற்குணங்களையும், அவர் தெய்வப்புலவர், தெய்வத்தால் உண்டாக்கப்பட்டவரோ என்ன அப்படிதான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அவரை மாறி, திருவள்ளுவரை மாறி எந்த நாட்டிலேயும் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு திருக்குறள் போல நூல் இல்லை என்பது சான்றோருடைய வாக்கு. அதனுடைய பெருமை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எல்லோருக்கும் இந்த இனிய திருவள்ளுவர் இலக்கிய மன்றருடைய 5வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை மெய்யன்பர்களையும் என் சார்பாக, திருவள்ளுவர் இலக்கிய மன்ற சார்பாக வணங்கி வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேச வேண்டும் இருந்து நினைத்து வந்தேன். ஆனால் இங்கே இப்பொழுது நேரம் 3:15 ஆகிவிட்டது. இன்னும் வில்லுப்பாட்டு இருக்கிறது. மாணவர்கள்லாம் சிறு பிள்ளைகள்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காக்க வேண்டிய அவசியம் நமக்கு வரக்கூடாது. பிடித்துக் கொண்டு எல்லோரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தர்மம் மாறாமல் வான்புகள் வள்ளுவர் வகுத்த நல் வழியில், வான்புகள் வள்ளுவர் வகுத்த நல் வழியில் வையகம் வாழ்ந்திட வரமருள் தாயி, இவ்வையகம் வாழ்ந்திட வரமருள் தாயி. தேன்பதிகை சாரலிலே பிறந்து வந்து தேன்பாண்டி மதுரையிலே சங்கம் கண்ட பொன்விழா மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவில் அரங்கம், உரை வீச்சரங்கம் என்று 3 விதமான நிகழ்வு மிகச் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு ஐயா கோப்பா ஐயா அவருடைய ஆசீர்வாதத்தோடு மிகச் சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. இதில் அகற்றன் மான்மல் செயின் கல்லூரி தமிழ்துறை மாணவர்கள் பங்கு பெறுவதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான ஒரு பாடலை பார்த்தோம். வரலாறு என்னன்னா ஆரம்பிப்போம், ஆனா இது வரலாறு, உண்மையான வரலாறு. எங்க சொல்லுங்க கேட்போம். இந்த வரலாறு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தை பத்தி. 1975 வருஷம் செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுதான் இந்த திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தோட தோற்றம். இந்த மன்றத்துடைய தோற்றத்தை ஒரு பாடல் மூலியமா பார்ப்போம். மாமதுரை சங்கமென மாமன்னன்
அருகாமையில் மூவரசம்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். செல்வம் ஐயா. நிகழ்வையும் வந்து கேட்டு செஞ்சாங்க. உண்மையிலேயே இந்த அரங்கேற்றம் மிகச்சிறப்பாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இனிமே நமக்கு தலைவர் அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவ செல்வங்களினுடைய மிகச் சிறப்பாக செய்தார். ஆல்வின் எல்லாம் மேரி ராமலிங்கம், லலிதா தேவி, பள்ளியின் சார்பாக மாணவர்கள் பெருமை அடைவதும் மாணவர்கள் சார்பாக பள்ளிகள் பெருமை அடைவதும் நாம் அங்கங்கே அந்த முழக்கங்களை பார்த்திருக்கிறோம். இன்று ஜெயின் கல்லூரியின் சார்பாக மன்றமும் மன்றத்தின் சார்பாக ஜெயின் கல்லூரி மாணவர்களும் பெருமை அடையும் இந்த தருணத்தில் இவர்கள் அந்த கலைக்குழுவிற்கு துணை நின்று இந்த சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Thank you.